ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஒரு நல்ல ஹியூமனாக இரு, லைஃப்பில் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இரு, யாரையும் ஹர்ட் பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சிரிக்கவை, லைஃப்பில் அது பண்ணு இது பண்ணு, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இரு, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒய்ஃபாக இரு, முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பில் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு எதுவும் கில்ட் இல்லாமல் பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப்பில் அது பண்ணாத இது பண்ணாத, அந்த சின்ன சின்ன தப்புகளை பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக இரு அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்கிறதுனாலேயே சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் பண்ணுற சின்ன சின்ன தப்பு கூட நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட ஐயோ நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கல்ல, இதுவே ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுதுங்கல்ல. லைஃப்பில் தப்பு பண்ணிடக்கூடாது, அது பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஃப் ஐ டெல் யூ, லைஃப்பில் ஒரு சில தப்புகள் பண்ணலாம், இட்ஸ் ஓகே டு பி a little imperfect in life அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் அதுதான், இட்ஸ் ஓகே டு பி a little imperfect in life. ஸோ டாபிக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? இந்த மாதிரிலாம் சொல்கிறது யார்? ஒரு நல்ல ஹியூமனாரு, எல்லாருக்கும் நல்லது பண்ணு அப்படி இப்படின்லாம் ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட சொல்கிறவங்க யாராக இருப்பாங்க? மோஸ்ட்லி நம்மளோட அப்பா அம்மாவாக இருப்பாங்க, இல்லை நம்மளோட சீனியர்ஸாக இருப்பாங்க, நம்மளோட மென்டார்ஸாக இருப்பாங்க, நம்மளோட வெல்விஷர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்? லைக் நவீன் லைஃப்பில் ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், அவனுக்கு நல்ல நல்ல வேல்யூஸ் டீச் பண்ணணும், அவனை நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ உங்களை ஒரு நல்ல பர்சனாக இருக்க வைக்கணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனே தவிர உங்களை ரொம்ப அப்சஸ்டாக வச்சுக்கணும், லைஃப்பில் சின்ன தப்பு பண்ணால் கூட நவீனை ஃபீல் பண்ண வைக்கணும், திவ்யாவை ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. அவங்க ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. பட் எல்லாரும் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி, இந்த சொசைட்டியே அப்படி சொல்லி 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 நம்ம தெரியாமல் யாரையாவது ஹர்ட் பண்ணாலோ, தெரியாமல் லைஃப்பில் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோமோ, ஐயோ இவங்களை ஹர்ட் பண்ணிட்டோமோ, ஐயோ இந்த வேல்யூவை நம்ம மீறிட்டோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறோம். அண்ட் சில நேரம் ரொம்ப அப்சஸ்டாக கூட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறது நம்ம நல்லதுக்காக தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கன்சர்ன் வச்சுப்போம். எஸ், நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது தான், லைஃப்பில் ஒரு குட் ஹியூமனாக இருக்கணும் தான். பட் அதனால ஒரு கன்சர்ன் மாதிரி வச்சுப்போமே தவிர அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்டவாளம் போட்ட மாதிரி ஓட வேண்டாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாக இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருப்போம். அண்ட் கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அதை ஏற்றுப்போம், அதையும் நம்ம பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஏற்றுப்போம், ரிலாக்ஸாக இருப்போமே. தெரியாமல் மிஸ்டேக் நடந்தால் தான் என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுப்போமே. என்ன சொல்கிறீங்க? அண்ட் ரெண்டாவது விஷயம் எதை நம்ம லைஃப்பில் ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம், ஒரு தப்புன்னு சொல்லுவோம். நம்ம பண்ண ஏதாவது ஒரு விஷயம் தெரியாமல் யாரையாவது அஃபெக்ட் பண்ணுச்சுனாலோ, இல்லை நம்மளே அஃபெக்ட் பண்ணுச்சுனாலோ, நம்மளோட ஃப்யூச்சருக்கு எது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்லுவோம், அதனால நம்ம ஃபீல் பண்ணுவோம், கரெக்டுங்களா? பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, லைஃப்பில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது, லைஃப்பில் நம்ம இதை பண்ணவே கூடாது அதை பண்ணவே கூடாதுங்கிறது 100% அப்படி இருக்கிறது பாசிபிளா? இல்லை ப்ராக்டிக்கலான விஷயமா? கிடையாதுங்கள்ல. தப்பு பண்ணுறது ஒரு மனித இயல்பு தான். அண்ட் நம்ம எல்லாருமே வளரும்போது நிறையா தப்புகள் பண்ணுவோம், லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறையா தப்புகள் பண்ணுவோம், நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகள்லேருந்து நிறையா கற்றுப்போம். ஸோ நம்ம எல்லாருமே தப்புகள்லேருந்து கற்றுக்கிறவங்க தான். இன்ஃபேக்ட் நம்ம நடக்க கற்றுக்கும் போதோ, இல்லை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போதோ எத்தனை தடவை கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதெல்லாமே கூட மிஸ்டேக்ஸ் தானேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் ரொம்ப நேச்சுரலாகவே மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நேச்சுரலாகவே இம்பர்ஃபெக்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், யாரையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது, அந்த தப்பு பண்ணிடக்கூடாது, லைஃப்பில் அது மட்டும் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப அப்சஸ்டாக இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் இருக்க சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாமல் பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம பண்ண தப்புகளையே நினச்சிட்டு இருக்கோமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம அப்படியே சொல்ல வரேன், இட்ஸ் ஓகே டு பி a little imperfect in life. லைஃப்பில் சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறது ஓகே தான், புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாருமே இந்த பூமியில் லைஃப்பை வாழ வந்திருக்கோம், அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம், பர்ஃபெக்டாக இருக்க வரல, சரிங்களா? பயங்கரமாக மழை பெய்யுது, மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் பர்ஃபெக்டான ஒரு விஷயம். பட் நமக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, மழையில் போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருந்தப்போ அந்த மழையில் டான்ஸ் ஆடுவோமே. திடீர்னு ஒரு ஆசை வருது, எங்கேயாவது ஒரு சோலோ ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக போனால் சேஃப் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் லைஃப்பில் கொஞ்சம் இம்பர்ஃபெக்டாக இருந்துட்டு அந்த ட்ரிப்பு போய் தான் பார்ப்போமே, லைஃப்பை கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டியும் வாழ்ந்து தான் பார்ப்போமே. என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் ஃபிலாசபி எல்லாத்துக்குமே உண்மையாக இருக்கணும், எல்லாத்தையுமே செமையாக பண்ணணும், எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எடுத்துப்போம், கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக பிலீவ் பண்ணுங்கள், வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின்
இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நீங்கள் இது வரைக்கும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர், NAVEENVIGNESHWAR. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா, பபாய்.